அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்கிற சுத்த ஜாதக பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் எம் சத்யா, படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 20/1/2002, நேரம் 11:32 AM, கிழமை ஞாயிறு. ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, லக்னம் மீனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று, தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் மணி, அம்மா பேர் கவிதா. இவங்க போயரில் கோமாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீடு 2 இருக்குது, காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் அபர்ணா, படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 2 லட்சம். பிறந்த தேதி 14/11/1997, நேரம் 10 AM. ராசி மேசம், நட்சத்திரம் பரணி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று, தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் சுமதி. இவங்க போயரில் உப்புக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் சொந்த வீடு 2 இருக்குது, காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபைலில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் சந்தியா, படிப்பு எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்காங்க. இப்போ லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 25/4/1998, நேரம் 11:15 AM, கிழமை சனி. ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, லக்னம் மிதுனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் மணி, அம்மா பேர் சிவகாமி. இவங்க போயரில் கூரகுளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் காலிடம் ஒரு 3 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் இலக்கியா, படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. டீச்சராக சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 7/10/1996, நேரம் 4:26 PM, கிழமை ஞாயிறு. ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி 2 பேர். அப்பா பேர் விஜயன், அம்மா பேர் தேவி. இவங்க போயரில் உப்புக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோபி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சி அபிநயா, படிப்பு பிஇசிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 25/2/2001, நேரம் 4 AM. ராசி மீனம், நட்சத்திரம் பூராட்டாத்தி, லக்னம் மகரம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் செல்லதுரை, அம்மா பேர் சாந்தி. இவங்க போயரில் பீட்டாழ்வார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் பரமத்தி வேலூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, ரெண்ட் ஒரு 12,000 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த நாமக்கல் சைடில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி சுஸ்மிதா, படிப்பு பிஇஐடி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 5/6/1994, நேரம் 8:02 PM, கிழமை ஞாயிறு. ராசி மேசம், நட்சத்திரம் அஸ்வினி, லக்னம் தனுஷ். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் பாலு, அம்மா பேர் பூங்குடி. இவங்க போயரில் பூசக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோபி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்க, காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி நந்தினி, படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 27/2/1996, நேரம் 3:09 PM, கிழமை செவ்வாய். ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருகசீரிடம், லக்னம் மிதுனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் தேவராஜ், அம்மா பேர் கனகா. இவங்க போயரில் தண்டாழ்வார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கம் 1 லட்சத்துக்கு மேலேன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வெல் செட்டில் ஃபேமிலியாக இருக்கணும், ஃபாரின் ஃபைல் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக பெயர் ஏ கஜா பிரியா, படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்கிறாங்க. ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 7/9/1996, நேரம் 11:55 AM, கிழமை சனி. ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை, லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று, அக்கா ஒன்று. 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் அர்ஜுனன், அம்மா பேர் முத்தமிழ் செல்வி. இவங்க போயரில் கூரகுளத்தை சார்ந்தவங்க. ஊர் பெரம்பலூர். சொத்து சொந்த வீட்டுக்கு காளிமணி 2 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்ட் ஒரு 20,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக ஆர் மேகலா, படிப்பு பிஏ தமிழ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 27/11/2002, நேரம் 8:10 PM, கிழமை புதன். ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம். இவங்களுக்கு லக்னம் மிதுனம்ங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் ரவிச்சந்திரன், அம்மா பேர் கவிதா. இவங்க போயரில் தண்டாழ்வார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் ஆனைமலை. சொத்துவரம் சொந்த வீடு 2 இருக்குது, ரெண்ட் ஒரு 5,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் கோகிலா. படிப்பு பிஇ ட்ரிபிள் இ முடிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கோயம்புத்தூரில். மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 14/12/1999. நேரம் 4:12 PM. ராசி கும்பம். நட்சத்திரம் சதயம். லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று. அப்பா பேர் வந்து ராஜேந்திரன், அம்மா பேர் வந்து அமுதா. இவங்க போயரில் வல்லப்பார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து திருப்பூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது. ரெண்ட் ஒரு 40,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. இந்த வரன் பொருந்துற மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க, பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.